பெண்ணுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னா இந்த கற்றாழை அப்படிங்கிறது. இந்த கற்றாழை வந்து நம்மளுடைய இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். முக்கியமாக உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை வந்து இது குறைக்கும். இது நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மையுடையது. இதில் இருக்கக்கூடிய சி கிளைக்கோசெல் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து நம்ம செல்களில் உண்டாகக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இதற்கு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது நம்மளுடைய குடலுக்கு நல்ல ஒரு கூலிங் எஃபெக்டை வந்து கொடுக்கக்கூடியது. இது நல்ல வந்து ஒரு மியூக்கஸ் தன்மை வந்து இதற்கு இருக்கிறதுனால அதிகப்படியான கார்போஹைட்ரேட்டை வந்து இதை அப்சர்வ் பண்ண முடியாததுனால நமக்கு இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ கார்போஹைட்ரேட் நிறைய உள்ளே போகலை அப்படின்னாலே நமக்கு இந்த பிசிஓடி சம்மந்தமான பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கற்றாழை அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஹார்மோன்ஸையும் பேலன்ஸ்டாக வச்சுக்கொள்ளக்கூடியது, நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸையும் வந்து குறைக்கக்கூடியது. ஸோ அந்த ஹார்மோன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வந்து ப்ரொஜெஸ்ட்ரானோட அளவை வந்து கரெக்டாக கொண்டு வரும். நிறைய பெண்களுக்கு வந்து இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிறது ப்ரோகெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு கரு ஆரோக்கியமான முறையில் உருவாகணும்னா ப்ரொஜெஸ்ட்ரானோட அளவும் தேவையான அளவுக்கு வந்து இருக்கணும். ஸோ அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து கம்மியாக இருந்து ஈஸ்ட்ரோஜனோட அளவு மட்டும் அதிகமாக இருந்துச்சுன்னா தான் நிறைய பிசிஓடி சம்மந்தமான பிரச்சனை இருக்கவங்களுக்கு கருத்தரிக்காது. ஸோ அதில் வந்து இந்த கற்றாழை வந்து எடுத்துக்கும் பொழுது ப்ரொஜெஸ்ட்ரானை பேலன்ஸ்டாக வச்சுக்கும். அதே மாதிரி வந்து ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக போகாமலும் அதை வந்து குறைவாக வச்சுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் வந்து இதற்கு இருக்குது.